ஸோ ஒன் பீஸ் சாப்டர் 1141 வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து லோக்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கீயை எடுத்துக்கிட்டு கேமராவுக்கு அடிச்சு போட்டால் அந்த 2 கார்டு சேர்ந்து வங்கிட்டு அந்த கேஸ்டில் விட்டு ஸ்டாக் வாட்ச் வெளில வராங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோட்டையே வந்து அலசிருக்கும், ஆனால் ஒரு சிங்கிள் டைமண்ட் கோட் சிக்கலேன்னு நாம சொல்லிக்கிட்டு வரா. அப்படியே கட் பண்ணி ஃப்ராங்கியாவும் ரிப்ளேவும் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏன்ஷியன் முறையில் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி பேசலை. அதுக்கு பதிலாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த ட்ரீயை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே இந்த மரத்தோட பிரான்ச்சஸ்ல தான் வளர்ந்துட்டு வரோம். ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கதை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டி இதுதான் இதுக்கு முன்னாடி வந்து ஹேங்கன் வில்லேஜ் இருந்த இடம். ஒரு நாள் ஒரு பெரிய மின்னல் தாக்கி அந்த மொத்த இடம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நெருப்பு வந்து மொத்த மரம் ஃபுல்லா வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை பாதிலே வெட்டிட்டாங்கன்னு சொல்றா. நான் வந்து ஆடம் ட்ரீ வந்து எல்லாத்துக்கும் இம்யூன் நினைச்சேனே, அப்போ அது தப்பு தான் போலன்னு ஃப்ராங்கி சொல்றான். அப்படின்னு சொன்னேன், ஏன்னா இந்த எல்பாஃபோட வீக்னஸே வந்து ஃபயர் அண்ட் லைட்னிங் தான் ரிப்ளே சொல்றா. அப்படியே கட் பண்ணி அந்த வெஸ்டர்ன் வில்லேஜில் அந்த விருந்து நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இப்போ உசோப் வந்து நாமங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க காணோம், அண்ட் லூஃபி அண்ட் ஜோரோ எங்கள் ஆளுங்களை காணோன்னு. இந்த மாதிரி நாமி வந்து தாங்க அந்த கேஸ்டலுக்கு போன விஷயத்தை வந்து உசோப் கிட்ட சொல்லலை, மறைச்சிடுறா. அதுக்கு பதிலாக லூஃபி ஜோரோவும் இங்கே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அந்த கதையை வந்து மலிப்பிடுறா. அண்ட் அந்த டைம் வந்து உசோப் வந்து எல்டர் ஜெரோலுக்கு வந்து நாமி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரி வயசான பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு எல்டர் சொல்கிறாரு. இந்த கிழட்டு வயசில் உனக்கு என்ன பொம்பளை சோக்குன்னு சொல்லி உசோப் வந்து ஜெரோலோட அந்த எக்ஸ்காலிபர் தலையில் சொருகி இருக்கிறதுலே போய் அடிக்கிறான். அதாவது அவன் குடிபோதையிலேருந்து அவன் நடந்துக்கிறான். இந்த மாதிரி நாமி அப்போ சொல்கிறான், அந்த மாதிரி இது அவனோட கனவு இடம், இந்த இடத்துக்கு வரணுன்னு தான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்படியே கட் பண்ணி ரோடோ அண்ட் கேர்டை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஷாம்ராக் அடிச்சு போட்டால் அந்த 2 கார்ட்ஸையும் ட்ரீட் பண்ணுற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் வந்து போன் சிவியராக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதுலேயும் ஒருத்தருக்கு வந்து யாரோ பலமாக ஷார்ப்பான குத்திருக்காங்க. இது வந்து நார்மல் ஹியூமன் பண்ணமையே தெரியல, நீ ஏதோ பண்ணிக்கின்னு தொலைச்சா? ஆமா, உனக்கு இந்த டைமில் அங்கே என்ன வேலைன்னு கேர்ட் ரோடோ பார்த்து கேட்குறா. இல்லை, அது என்னோட பிளாக் காஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது தேர்மானு பார்க்க தான் அந்த பக்கமாக போனேன். இப்போ அப்போ தான் இவங்க 2 பேரும் கீழே விழுந்து கிடக்கிற பார்த்து அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்தேன்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறான். அப்புறம் எதுக்குடா வேர்த்து கொட்டதுன்னு கேட்குறா. அது நீங்கள் இப்படி க்ளோஸாக வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நெஞ்செல்லாம் படபட நடிச்சு வேர்த்து கூட தானே செய்யும்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போ சரி, அந்த கார்ட்ஸுக்கிட்டே நான் எழுப்பி என்னன்னு கேட்டுக்கிறேன்னு கேர்ட் சொல்கிறா. இல்லை அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு ரோடோ சொல்கிறான். அப்போ சரி, நான் எல்டர் ஜெரோல் கிட்ட கேட்டுக்கிறேன். இல்லை அவங்களோட பார்ட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும், என்னடா எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த மாதிரி ரோடோ மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறான். இப்போ நம்ம உண்மையை சொன்னோம்னா லூஃபி டீமோட சேர்ந்து லோக்கியை ரிலீஸ் பண்ண அந்த விஷயத்துல கூட்டுக்கலவானின்னு சொல்லி நம்மளை வச்சு செஞ்சுட்டானுங்க. ஸோ முதல்ல இவனுக்கு வந்து லோக்கி ரிலீஸ் பண்ணட்டும், லோக்கி ரிலீஸ் ஆனா அவனை இவனுக்கு பார்த்துக்கிறதுல பிஸியா இருந்துருவானுங்க. ஸோ நம்மளை டீல்ல விட்டுருவானுங்க. கொஞ்ச நாளைக்கு இப்படியே சைலண்டாக மெயின்டைன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஷாங்க்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொருத்தனை பத்தி மட்டும் கவலைப்பட்டாலே போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ மண்டையிலே விழுதடி, எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது, மரியாதை உண்மையை சொல்லிவிடுதுன்னு கேர்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ரியல்ம் ஆஃப் டெட்டை காட்டுறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில அட்டாக் பண்ணப்பட்டு கிடக்கிற லோக்கியை லூஃபி ஜோரோ வந்து பார்க்குறாங்க. இவனை யாரோ மோசமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க, நான் இதுக்கு முன்னாடி வரும்போது அவன் இப்படி இல்லை, இங்கே இருக்கிற அனிமல்ஸையும் யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, என்னாச்சு லோக்கின்னு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் லோக்கியால் வந்து பேச முடியல, அவன் மூச்சு மட்டும் விடுறான். ஜோரோ சொல்கிறான், அப்போ இவன் பார்க்க ஜெயண்ட்டை விட ரொம்ப பெருசாக இருக்கானேன்னு. அப்போது லூஃபி வந்து லோக்கியோட அந்த செயினை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. ஏன்னா அவனோட செயின் வந்து சீஸ்டோனால் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இவன் அதை ரிலீஸ் பண்ண போகும்போது இவனும் வீக் ஆகி அவனை ரிலீஸ் பண்ண முடியலை. ஜோரோ சும்மானது பார்த்துக்கிட்டு இருக்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறான் லூஃபி. எனக்கு என்ன இவனை ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயமா படலைங்கிறான் ஜோரோ. பின்னென்ன இவனை அப்படியே சாக விட சொல்கிறான்னு கேட்குறான் லூஃபி. இங்கே பேர், நாம் இவனை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு அவசியம் கூட இல்லை. அதோட நான் இது வரைக்கும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, எந்த நம்பிக்கையில் என்ன வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொல்கிறான்னு கேட்குறான். அதோட இவன் ஆளு பார்க்கவும் ஓர்ஸ் கணக்காக அவ்வளோ பெருசாக இருக்கான். இவனை ரிலீஸ் பண்ணுறது கூட கடைசியில் நல்லா வந்து முடியும்னாலாம் எனக்கு தோணலை. சரி, நான் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன்னு ஜோரோ டோக்கியோட மூஞ்சிலே குத்துறான். ஓகே, அப்போ இவன் வந்து நடிக்கல, உண்மையிலே இவனை யாரோ இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு. சரி ஓகே, இவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் மொத்தம் ரிலீஸ் பண்ண வேணாம். இவன் காலில் இருக்கிற ஒரு செயினாவது அப்படியே இருக்கட்டும். இவனுக்கு கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் இவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அதை மற்ற ரிலீஸ் பண்ணலான்னு ஜோரோ சொல்கிறான். சரி, அப்போ நான் போய் சொப்பரை கூப்பிட்டு வரேன் லூஃபி சொல்ல. அதாவது இந்த காயப்பட்டு இருக்கிற லோக்கியை ட்ரீட் பண்ணுறதுக்காக. இல்லை, சொப்பர் வந்து லைப்ரரியில் இருக்கான், லைப்ரரி இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம உள்ளூரில்
ஊரில் தான் யாரும் டாக்டரை பார்த்து பிடிச்சானோ. ஆனால் இந்த லோக்கியை ரிலீஸ் பண்ணுற விஷயம் வந்து அவனுக்கு காதுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை அடித்து துரத்திடுவானுங்கன்றான். அண்ட் அந்த டைம்னு பார்த்து சரியா ஹஜருதீன் அவரோட டீமான ஸ்டென்சன், ரோடோ, கோல்பர்க், கர்ட் அண்ட் சாஞ்சியோட சேர்ந்து அங்கே வந்துகிட்டு இருக்காரு. ரோடோ வளர்ட்டான் போல. அதாவது இவங்க வார போட் வந்து ஐலாண்ட் கிளவுட் மூலியமாக தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் ரியல்ம் ஆஃப் டெத்தில் வந்து எந்த ஐலாண்ட் கிளவுடுமே இல்லை. அதனாலே இவங்களால சரியாக லேண்ட் பண்ண முடியாமல் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. தயவு செஞ்சு லோக்கியை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாத. அவன் ஒரு மோசமான கொலைகாரன். அவனை எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவன் ஏதாவது நல்லா சொன்னானாலே அது சுத்த பொய்யா தான் இருக்கும். அவன் வேலை முடிஞ்ச உடனே உன்னை ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான். இப்போ லோக்கி ரிலீஸ் பண்ணுறது வந்து நமக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக தான் வந்து முடியும். தயவு செஞ்சு பண்ணாதாங்கிறாரு ஹஜருதீன். நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருக்கலாமே, எங்கள் வேலை முடிஞ்சிடுதுங்கிறான் சோரோ. அதாவது இவனுங்க லோக்கியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அண்ட் லோக்கி எந்திரிச்சு நின்று தன்னோட ஹேமர் ரைனர் எடுக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து லோக்கியோட ஆட்டமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு நடுவில் வந்து லோக்கி வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவன் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கான், அந்த மாதிரி தான் தியரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே லோக்கிக்கு வந்து இந்த நிலைமை ஒரு காரணம் என்ன, அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் சொல்லுவார் ஓடா. அண்ட் இந்த சாப்டரில் வந்து முதல்ல லோக்கியோட அந்த ஹேமரை வரை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த தோரோட மியானியர் அந்த கதையை வந்து ஓடா உல்டாவை மாற்றி லோக்கிக்கு சொல்ல போகிறார் போல, என்னன்னு தெரியல. அண்ட் அடுத்த சாப்டர் வந்து அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் பை.